வணக்கம். இன்றைக்கி அருள்ஜோதி டிஜிட்டல் சர்வேன் சார்பாக என்ன பார்க்க போகிறோன்னா, உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் சர்வீசஸோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. சிம்பிளாக பட்டா சிட்டான்னு போட்டாலே அதில் வரக்கூடிய முதல் வெப்சைட் அந்த வெப்சைட்டாக தான் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் அப்ளை ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தமிழில் வேணும்னா நீங்கள் தமிழில் இங்கே மேலே மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஆனால் என்னென்னா உங்களுக்கு பதிவாயிருக்கணும். தமிழில் இந்த தளத்துக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல புதியவரா அப்படின்னு கேட்டிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். டைரெக்டாக உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பெயர், மின்னஞ்சல், அதாவது உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் உங்கள் கைபேசி எண், உங்கள் மொபைல் நம்பரை போட்டு தொடர்கன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொஃபைல் ரெடி ஆயிரும். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் ஓடிபி வச்சு நான் உள்ளே போய்க்கிறேன். எனக்கு இப்போ ஓடிபி வந்துருச்சு. அதை நான் உள்ளீடு பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேங்க. இப்போ என்னோட பேர், தந்தை பெயர், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே முகப்பு, சுய விவரம் இதிலெல்லாம் இருக்கும். முகப்பு பக்கம்னா இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். அதே மாதிரி சுய விவரம்னா உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க உள்ளே போனீங்கன்னா இதில் ஒரு 5 ஆப்ஷன் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா உட்பிரிவற்ற பட்டா மாறுதல், உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதல், இது நான் இன்வால்விங் சப்டிவிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது இன்வால்விங் சப்டிவிஷன். இன்னொன்று எஃப்லைன் அளந்து காட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் புல எல்லை அளந்து காண்பிக்கிறதுக்காக நம்ம மனு போடுறதுங்க. ஒருவேளை இதில் நமக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுறது நில அமைப்பு. இப்போ இதில் நம்ம உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலை மட்டும் நம்ம பார்க்கலாங்க. இதில் உள்ளே போனீங்கன்னா அவங்க தெளிவாக யார் அப்ளை பண்ணுறா, அவங்களோட கைபேசி எண் என்ன, உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாறுதலா, அவங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடுது. இதை நீங்கள் சிம்பிளாக அடுத்துன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களால் போய்க்க முடியும். அடுத்தது உள்ளே போனோன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் வேறு யாருக்காவது பவர் ஏஜெண்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத இங்கே செக் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்கள் பவர் ஏஜெண்டாக இருந்தால் உங்களோட ப்ரொஃபைலில் போய் அப்டேட் பண்ணிட்டு வந்தால் அந்த பவர் ஏஜென்ட்டுங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். இப்போ மனுவின் வகையில் நீங்கள் கிரயம் வாங்கினதா, இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் செட்டில்மெண்ட் கொடுத்தாங்களா, இல்லை நீங்கள் பாக பிரிவினை பண்ணீங்களா, இல்லை தானமாக வந்ததா, இந்த மாதிரியான ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா கிரைய பத்திரம். நான் கிரயம் வாங்கினங்காட்டி கிரைய பத்திரம் நான் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம சிம்பிளாக அடுத்தது கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓகே நீங்கள் போட்டது கரெக்டாக இருக்குது, அடுத்தது 2வது வந்திருக்கு, 3, 4, 5 எல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்துடும். இப்போ எந்த மாவட்டம், இப்போ என்னோட மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பூர். அதில் வட்டம் அவினாசி வட்டம், கிராமம் ஈட்டி வீராம்பாளையம். பரிவர்த்தனை வகை இதில் ரூரலாக நத்தமா அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நீங்கள் நத்தம் குடியிருப்பில் எதாவது இருக்கீங்க அப்படின்னா அது நத்தம்னு போடுங்க, இல்லாட்டி ரூரல்னு போட்டு நீங்கள் அடுத்தது கொடுங்க. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2வது நான் ஃபில் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ நான் அடுத்துன்னு கொடுத்தா தான் என்னோடது கம்ப்ளீட் ஆகும். அடுத்துன்னு கொடுத்தோன்னா இங்கே பார்த்தாங்கன்னா இந்த 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நான் ஃபில் பண்ணிட்டுருக்கேன். 3வது ஆப்ஷன் இது ஆவணப்பதிவு விவரங்கள். இதில் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் உங்களது நீங்கள் வேறு ரீஜனில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வில்லேஜ் இந்த வில்லேஜுக்குள்ளே தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா
நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் SR1 கொடுத்து இங்கே எந்த டிஸ்ட்ரிக்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். இப்போ என்னோட சினேரியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அவினாசிங்கிறது இருக்குது. இப்போ என்னோட ஆவண பதிவு எண், இந்த ஆவண பதிவு எண்ணுங்கிறது உங்கள் டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. உங்கள் பத்திரத்தில் எழுதியிருக்கும், முன்னாடியே எழுதியிருக்குங்க. இப்போ என்னோடல வந்து 7088 அப்படிங்கிறது என்னோட நம்பர். ஆவணம் பதிவு செய்யப்பட்ட தேதி அப்படின்னா என்னோடது வந்து 2004 நவம்பர் 29. இதுதான் வந்து என்னோட டீட்டெயில்ஸுங்க. பாருங்க, இதுதான் வந்து என்னோட டீட்டெயில்ஸ். 7088 அப்படிங்கிறது என்னோட டாக்குமெண்ட் நம்பர். ஆவணப்பதிவு தேதிங்கிறது பதிவு செய்யப்பட்ட தேதி. இதை நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா என்னோட பத்திரத்தை நான் காட்டுறேங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயர். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தேதி. இன்னும் கூட உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பதிவு மாவட்டம், அதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு தெரியலை அப்படின்னா உங்களோட சொத்து விவரம்னு இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சொத்து விவரம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சொத்து விவரத்தில் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவினாசி சப்ரெடி, ஆக்சுவலாக இது வந்து அவினாசி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிற மீனிங். இப்போ இதிலிருந்து நான் எடுத்து உங்களுக்கு அங்கே நான் ஃபில் பண்ணிட்டேன். இதை நம்ம மினிமைஸ் பண்ணிக்குவோம். இங்கே அவினாசிங்கிறது எடுத்துட்டேங்க. இந்த நம்பரும் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த டேட்டும் உங்களுக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுது. இப்போ நம்ம 3வது இது முடிச்சிட்டோம். அப்போ நம்ம இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். அடுத்ததுக்கு போகும்போது இங்கே தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது நிலத்தின் விவரம். நம்ம லேண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஈட்டி வீராம்பாளையம் கிராமம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். ஒரு வில்லேஜை வந்து நம்ம கொடுத்தாச்சு. அப்போ அந்த வில்லேஜில் என்ன SF நம்பர் அப்படிங்கிறது இங்கே கேட்குது. என்னோட இது வந்துங்க 306 என்னோட SF நம்பர். 306ல் உட்பிரிவு எண் இது. உட்பிரிவு எண் வந்து இதுதான் என்னோட உட்பிரிவு எண். நான் இங்கே உட்பிரிவு எண் போட்ட உடனே என்னோட பட்டா எண் அதுவே எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஏன்னா என்னோட பேர் வந்து இந்த பட்டாவில் தான் இருக்குது. உட்பிரிவு எண் இப்போ இதை வந்து நீங்கள் எத்தனையாக பிரிக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 பேர் இருக்கிறோம். 3 பேர்த்துக்கும் நாங்கள் ஒரு பாகப்பிரிவினை பத்திரம் போட்டிருக்கோம். நாங்கள் அதை 3ஆக பிரிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே 3. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மனை, வீட்டு மனை அப்படிங்கிறனால வந்து எனக்கு ஒரே ஒரு சப்டிவிஷன் இருந்தால் மட்டும் போதும். இப்போ பரிவர்த்தனை பகுதி, பரிவர்த்தனை பகுதி அப்படிங்கிறது உங்கள் பத்திரத்தில் எழுதியிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. எங்கே 60 அடி, 63 அடி, 30 அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, சதுரடி 1845 சதுரடி கொண்ட காலியிடம் பூராவும் அப்படின்னு இருக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல வந்து 1845. இன்னொருக்கா பாருங்க, 1845 சதுரடி. இங்கே வந்து நம்மளுக்கு சதுரடின்னு இருக்கு. அப்போனா நம்ம அங்கே சதுரடியை செலக்ட் பண்ணணும். சதுரடியை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே சேவ் கொடுத்துட்றேன். ஒருவேளை எனக்கு இன்னொரு இடமும் இருக்குது, அதையும் நான் இது கூடயே சேர்ந்து சப்டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு நிலம் சேர்க்கன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது போட்டுக்கலாங்க. இப்போ இது 4ஆம் நம்பர், நம்ம 4வது நிலத்தின் விவரங்கள் ஃபில் பண்ணி அடுத்ததுக்கு போயிட்டோம். இப்போ இங்கே கீழே காட்டிடுது பாருங்க, செலுத்த வேண்டிய தொகை என்னென்ன, உட்பிரிவுகளின் எண்ணிக்கை, செலுத்த வேண்டிய தொகை. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்தாச்சு. இப்போ 4ஆம் நம்பர் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அடையாள அட்டை ஆதாரம், இது பார்த்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ், இது வந்து என்னென்ன எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு உங்களுக்கு எக்ஸல் சீட்டை நான் போட்டிருக்கேன். அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அந்த அடையாள அட்டை ஆதாரம்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து 400 கேபிக்கு மேலே இல்லாமல் இருக்கணும். முகவரிக்கான ஆதாரம் நீங்கள் இந்த ரெண்டுக்குமே ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் பதிவு செய்யப்பட்ட பத்திரம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் பத்திரத்தை இங்கே கொடுக்கணும். ஒருவேளை வாரிசு அடிப்படையில் யாராவது நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் நீங்கள் கொடுக்கணும். முக்கியமானது இதனோட எல்லா பேருமே கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய இதை ரொம்ப தூரமாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாங்க. உள்ள இங்கே செயல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயல் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு மார்க் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி இங்கே வந்து ஃபைல்ஸ் உள்ளே அப்லோட் பண்ணுறது கேட்கும். இப்போ நான் எல்லா ஃபைலுமே என்னோட ஃபோல்டரில் வந்து நான் வச்சுட்டேன். இப்போ அதை நான் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா ஃபைலுமே என்னோடது இங்கே இருக்குது. இது வந்து என்னோட ஆதார் கார்டு. நான் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிடுறேன். ஆதார் கார்டு அப்லோட் பண்ண உடனே கேட்குது இல்லைங்களா. அடுத்தது முகவரிக்கான இது, அதையும் நான் வந்து என்னோடய ஆதார் கார்டையே நான் கொடுத்துக்கிறேன். பதிவு செய்யப்பட்ட பத்திரம் நீங்கள் இங்கே பாருங்கள். இப்போ நான் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2.5 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா அந்த 2.5 MBயும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் முன்னாடியும் கொஞ்சம் லேட்டாகவும் ஆகலாம். இந்த இறப்பு சான்றிதழ் என்னோடது இருக்கிறதுனால நான் இறப்பு சான்றிதழை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது லீகல் ஹையர் இருக்குது, நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லீகல் ஹையர், இங்கே லீகல் ஹையர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா 500 MBக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. 500 KBக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் இங்கே அப்லோட் ஆகலை. ஏன்னா அந்த லீகல் ஹையர் பார்த்தீங்கன்னா நேம் இஷ்யூ. இங்கே பாருங்கள், இதில் 417 KB தான் இருக்குது, அப்புறம் ஏன் ஆகலை? அப்போ இதில் வந்து நேம் சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பாருங்கள், இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடும்போது ஒரு சில டைம் அப்லோட் ஆயிரும், ஒரு சில டைம் அந்த 417 KBக்கு உள்ளேயும் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நேமெல்லாம் சரி பண்ணியுமே ஆகலை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் வந்து கூகுளில் போங்க. கூகுளில் PDF கம்ப்ரஸர், இதில் வந்து அந்த ஐ லவ் யூ PDF அப்படிங்கிறது உள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் PDF. இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி இந்த லீகலை தான் நான் கம்ப்ரஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே கம்ப்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அது என்ன சொல்லுது இங்கே பாருங்கள், 142 KB கொண்டு வந்து கொடுத்துச்சு நமக்கு. இப்போ சிம்பிளாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லீகல் கம்ப்ரஸ்டு, இதை நான் அப்லோட் பண்ணணும். இப்போ எங்கே இருக்குது நம்ம பார்த்தது லீகல் கம்ப்ரஸ்ட் இங்கே இருக்குங்களா, இதை நம்ம அப்லோட் பண்ணோம்னா அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ சமர்ப்பிக்கவும் இருக்கு இல்லைங்களா, சமர்ப்பிக்கவும் இதை கிளிக் பண்ண. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் பத்திரம் வந்து அப்லோட் பண்ணேன் இல்லைங்களா, அது கூட இப்போ இதில் டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். என் டாக்குமெண்ட்டில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு. நான் எல்லாமே என்னோடய டாக்குமெண்ட்டை நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்கேன் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டேன்.
ஸ்கேன் பண்ணிவிட்டு கூட வந்து நான் என்னோடய மேப் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற சைட்டை எனக்கு இப்படி தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய மேப் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதுபோக நான் எனக்காக சப்டிவிஷன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் இந்த மேப்பை அட்டாச் பண்ணி பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டாக இது இருக்கும். இதை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஓகே, நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அப்போ இது எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நான் விதிமுறைகளை படித்தேன். இப்போ இது என்னென்னா, இதில் வந்து நம்மளுக்கான எல்லா டீல்ஸ் வந்துடுதுங்க. இதுதான் வந்து நம்மளோட ஐடி, ஆர்டர் பண்ணதுக்கான ஐடி. இப்போ நான் வந்து இந்த அமௌண்ட்டை நான் இங்கே பே பண்ணணும். நான் விதிமுறைகளை படித்தேன்னு சொல்லிவிட்டு பணம் செலுத்தலாங்க. நீங்கள் விதிமுறைகளை படிக்கிறதுக்கு இது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு பணம் செலுத்த அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 460 ரூபா பணம் செலுத்த சொல்லும். ஸோ கியூஆர் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் யூபிஐ நீங்கள் உங்கள் மொபைலிருந்து ஈஸியாக பணம் செலுத்திக்கலாம். இப்போ நான் செலுத்துகிறேன் பாருங்கள், பணம் செலுத்துகிறேன் பாருங்கள். ஒரே நிமிஷம் சரிங்க, எனக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. நான் என்னோட பணம் செலுத்திட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு டைம் ஓடிட்டுருக்குது. இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பணம் செலுத்திடுங்க. ஒருவேளை டைம் கடைசி நேரத்துக்கு வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல பணம் நீங்கள் செலுத்த வேண்டாம், கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. நான் பணம் செலுத்தின உடனே எனக்கு இங்கே வந்து ஒப்புகை சீட்டை அச்சிடுக அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கான ஒப்புகை சீட்டு தயாராகி விட்டது. ஓகேங்களா, பாருங்க நான் என்னென்ன கொடுத்தனோ எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்க. கிரைய பத்திரம் கொடுத்தனா கிரைய பத்திரம் வந்துருச்சுங்களா. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம கையில் ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு இன்டர்நெட் மட்டும் இருந்ததுன்னா போதும். நம்ம அதை தெளிவாக ஸ்கேன் பண்ணி, ஒரு மொபைல் கம்பல்சரி வேணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஈஸியாக பல வழிகள் இருக்குதுங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயே கூட டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் அதை ஈஸியாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதாவது சர்வே பண்ணி தான் நான் மேப் க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க. நன்றி.